போன்ல பேசினப்போ மகா கூட நீங்களும் வந்தீங்கன்னு சொன்னா. அதான் நானும் சாமி கும்பிட்டு போலான்னு வந்தேன். ஏன் மகா, பக்தர்களுக்கு கொடுக்கணும்னு வீட்ல இருந்து பிரசாதம் செஞ்சு எடுத்துட்டு வந்த. அதை நாமளே கொடுத்தாதானே நம்மளோட வேண்டுதல் பலிக்கும். அர்ச்சகரையே கொடுக்க சொன்ன எப்படி? டேய், அவர்கிட்ட கொடுக்க சொல்லி நான் தான்டா சொன்னேன். அதை நாமளே கொடுக்கலான்னு அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துட்டோம்மா. அக்கா இத பிடிக்கா. அக்கா, இந்த பிரசாதத்தை பக்தர்களுக்கு கொடுக்க ரெடி பண்ணு, ஓகேவா? மகா, என் கூட வா. போயிட்டு வந்துடுறேன். திடீர்னு வந்தான், பிரசாத தூக்க என்கிட்ட கொடுத்துட்டு பொண்டாட்டிய கூட்டிட்டு போயிட்டான். என்ன நடக்குதுங்க? என்னங்க திடீர்னு வந்து நிக்கிறீங்க? அத்தைக்காக வேண்டிக்கு தானே கோவிலுக்கு வந்த. அம்மாவையும் அக்காவையும் வச்சுக்கிட்டு நீ எப்படி அத்தை பேர்ல அர்ச்சனை பண்ணிருப்ப? அதனாலதான் நானே வந்தேன். அவர்கிட்ட ஏற்கனவே அர்ச்சனைக்கு வாங்கி கொடுத்துட்டேன். அத்தையோட ராசி நட்சத்திரம் சொல்லு. பேரு மீனாட்சி, கடகராசி, பூச நட்சத்திரம். இது 2 பேரும் தொட்டு கும்பிடுங்க. அம்மா தாயே, அத்தையோட கோபம் குறைஞ்சு 2 குடும்பமும் சீக்கிரம் ஒண்ணு சேரணும். எங்களுக்கு சீக்கிரம் குழந்தை உண்டாகணும். அந்த சந்தோஷத்துல அம்மா கோவம் குறைஞ்சு மறுபடியும் அத்தை குடும்பத்தை ஏத்துக்கணும். எங்கடா போனீங்க? குழந்தை பிறக்கணும்னு நானும் மகாவும் சேர்ந்து வேண்டிக்கிட்டா நல்லது இல்லம்மா. அதுக்குதான் மகாவையும் கூட்டிட்டு போனேன். குழந்தைக்காக வேண்டுதல் வச்சிருக்கோம். பிரசாதம் உன் கையால கொடு மகா. மா, எல்லாரும் வாங்க, பிரசாதம் வாங்கிக்கோங்க. வாங்க. வாங்கம்மா, வாங்க. வாடி, நாமளும் போய் வரிசையில நிக்கலாம். மகா கையால பிரசாதம் கிடைக்கும்ல. அம்மா, வெண்ணிலா நீ வேற அங்க நிக்குது. ஏதாவது சொல்லி நம்மள அசிங்கப்படுத்திட போதுமா? வெண்ணிலா முன்ன மாதிரி இல்ல. அதோட பக்கத்துல மாப்பிள்ளையே இருக்காருல்ல, அதெல்லாம் நடக்காது. வா போலாம், வா. வாங்க, எல்லாரும் வாங்க. வா. அம்மா, விஷயம் புரியுதா? மகா கையால அவங்க அம்மாவுக்கு பிரசாதம் கொடுக்க வைக்கணும். அதுக்குதான் உன் புள்ள இந்த சுத்து சுத்துறான். அத உன்கிட்ட நேரடியா சொன்னா நீ என்ன வேண்டாம் நான் சொல்ல போற?
மாமியார் ஆசைப்படி நீங்க வாழ்க்கையில முன்னேறி காட்டணும். சீக்கிரம் உங்களுக்கு குழந்தை உண்டாகணும். நீங்க எப்பவும் நல்லா இருக்கணும். எனக்கு வேற என்ன வேணும்? உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன். என் பொண்ணு கையால இந்த பிரசாதம் எனக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு மாப்பிள்ள வரலனா இது நடந்திருக்காது. எங்க மேல கருணை காட்டியிருக்கியே, நன்றி கடவுளே.